வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா CP+ பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு 4G ரவுட்டனுடைய அன்பாக்சிங் மற்றும் அதனுடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 4G ரவுட்டரை எதற்காக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சிசிடிவி சர்வேலன்ஸ் சிஸ்டத்தில் நம்ம அந்த கேமராவினுடைய லைவ் வியூவை நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனோ அல்லது கம்ப்யூட்டரில் இருந்து எங்கேருந்து வேணாலும், உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் நம்ம வீட்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ போட்டிருக்கக்கூடிய சிசிடிவி சர்வேலன்ஸ் சிஸ்டத்தினுடைய வியூவை பார்க்குறதுக்கு, அங்கே யார் வராங்க, யார் போகிறாங்க, அல்லது ஓல்டு ரெக்கார்டிங் எல்லாம் பார்க்குறதுக்காக அந்த சிசிடிவி சர்வேலன்ஸ் சிஸ்டத்துக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க் சிம் கார்டை இந்த ரவுட்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வயர் வழியாகவும் வயர்லெஸ் வழியாகவும் ஹைஸ்பீட் இன்டர்நெட்டை எடுக்கிறதுக்காக தான் இந்த 4G ரவுட்டரை யூஸ் பண்ணுவோம். கூட பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சிசிடிவி கேமரா, அதே போல் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி அல்லது நம்மளுடைய வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் மொபைல் நெட்வொர்க் வழியாக, ஏன்னா வயர் வழியாக ப்ராட்பேண்ட் அந்த இடத்துக்கு இல்லை அல்லது நம்ம வீட்டுக்கு இல்லை, அந்த இடத்துல செல்ஃபோன் நெட்வொர்க் மூலிமா தான் இன்டர்நெட் ஹைஸ்பீடில் கிடைக்கும். அதை நம்ம பயன்படுத்தணும், வயர் வழியாவோ அல்லது வைஃபை வழியாவோ ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு 4G ரவுட்டரை வாங்கிட்டு அதில் நமக்கு எந்த நெட்வொர்க்கினுடைய சிக்னல் நல்ல டவர் கிடைக்குது, 4G டவர் நல்லா கிடைக்குது, ஸ்பீடாக கிடைக்குதோ அதனுடைய சிம் கார்டை வாங்கி இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இதிலிருந்து டேட்டாவை லேண்ட் கேபிள் வழியாக வயர்டாகவும் வைஃபை வழியாக வயர்லெஸ்ஸாகவும் எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி பயன்படக்கூடியதான் இந்த 4G ரவுட்டர். இது ஒரு பிராண்டட் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா வித் 1 இயர் வாரண்டியோடு வருது. ஸோ அதனால் பயப்படாமல் தாராளமாக வாங்கலாம், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா இம்போர்ட்டட் ஐட்டம், சைனீஸ் ஐட்டம் வித்தவுட் வாரண்டியில் வருது. ஸோ அதெல்லாம் செட்டானா ஓகே ரன் ஆகும், இல்லைனா சீக்கிரம் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இது ஒரு பிராண்டட் ஐட்டம் அப்படிங்கிறதுனால நல்ல லைஃப் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இதனுடைய ஒரிஜினல் கம்பெனி பாக்ஸ் பேக்கிங், நல்ல குவாலிட்டியான பேக்கிங்கில் நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா CP+ பிராண்டில் CP-XR-DN211-S இதுதான் இதனுடைய மாடல் நம்பர். இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அதற்கடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் MRP பார்த்தீங்கன்னா 5100 rupees மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 2500லேருந்து 2700 ரூபாய்க்குள்ளே இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனுடைய விலை அவைலபிலிட்டியை பொறுத்து கூடலாம் குறையலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே என்னுடைய வாட்ஸ்அப் கேட்டலாக் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். ஸோ அதில் அந்த ப்ராடக்ட் இருக்கும், அதனுடைய எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் பெட்டர் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணி ப்ரீபெய்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடோட டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா இந்த பொருள் உங்களுக்கு கொரியர் மூலிமாவோ அல்லது ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் அனுப்பிச்சி வைக்கப்படும். ஸோ ஒரு நல்ல பிராண்டட் ரவுட்டரை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே பிராண்டில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டு, இந்த மாடல் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஆண்டனாவோட இருக்கும். இதிலே 4 எக்ஸ்டர்னல் அடிஷ்னல் ஆண்டனா நல்லா சிக்னலை ரிசீவ் பண்ணி கொடுக்குறதுக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக சிக்னலை வைஃபை சிக்னலை வெளியில் கொடுக்குறதுக்கும் 4 ஆண்டனா வச்ச மாடல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாடலுடைய வீடியோ அடுத்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதனுடைய வீடியோ லிங்கையும் நான் இந்த வீடியோக்கான டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க தாராளமாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாடல் தேவையோ அந்த மாடல் நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 4G ஹைஸ்பீட் இன்டர்நெட் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 4G LTE சப்போர்ட். நீங்கள் ஜியோ சிம் கார்டை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கான்ஃபிகரேஷனும் தேவையில்லை. ஜியோ, வோடாஃபோன், ஐடியா, BSNL, ஏர்டெல் இந்த மாதிரி எந்த நெட்வொர்க் சிம் கார்டை நீங்கள் வாங்கினீங்கனாலும் ஜஸ்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வயர்டு வழியாகவும் வயர்லெஸ் வழியாகவும் நீங்கள் ஹைஸ்பீட் இன்டர்நெட்டை வெளியில் எடுத்துக்க முடியும். ஸோ அப் டு 300 Mbps வரைக்கும் வயர்லெஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே டிவைஸ். நம்ம ஜஸ்ட்டு சிம் கார்டை இன்சர்ட் பண்ணி அப்படியே டேட்டா வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ வைஃபை ரவுட்டர் மோடு, இந்த மோடு பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டர் பார்த்தீங்கன்னா 3 மோடில் வேலை செய்யும். அதாவது 4G மோடு, நம்ம சிம் கார்டை உள்ளே போட்டுட்டு டேட்டாவை வயர் வழியாகவும் வயர்லெஸ் வழியாகவும் எடுத்துக்கக்கூடிய மோடு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் மோடு. ஸோ ஒரு கான்ஃபிகர்டு IP அட்ரஸ் வழியாக வயர்டு வழியாக டேட்டாவை உள்ளே ரிசீவ் பண்ணி அதை வயர்லெஸ்ஸாக வெளியில் கொடுக்குறது. அதற்கடுத்து அக்சஸ் பாயிண்ட் மோடு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், வேறு ஒரு ரவுட்டர்லேருந்து நம்ம
டேட்டாவை அப்படியே லேண்ட் கேபிளில் ரிசீவ் பண்ணி வயர்டு வழியாகவும் வயர்லெஸ் வழியாகவும் கொடுக்கறது. அதற்கடுத்து ரிப்பீட்டர் மோடு அப்படின்னு இருக்குது. அதாவது இந்த அக்சஸ் பாயிண்ட் மோடுங்கிறது வயர்டு ரிப்பீட்டர் மோடு. அதற்கடுத்து இருக்கக்கூடிய இந்த ரிப்பீட்டர் மோடு நம்ம வயர்லெஸில் டேட்டாவை வாங்கி வயர் வழியாகவும் கொடுக்கலாம், வயர்லெஸ் வழியாகவும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த மாடலில் இருக்குது. ஆனால் இதற்கடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆண்டனா மாடலில் அந்த மாதிரி வயர்லெஸ் ரிப்பீட்டர் மோடு கிடையாது. இந்த மாடலில் அது உண்டு. ஸோ அதுக்கடுத்து WPS புஷ் டு கனெக்ட் ஆப்ஷன் இருக்குது. நம்ம டேட்டா செக்யூரான இந்த வைஃபை ரவுட்டர்லேருந்து ப்ரௌஸ் பண்ணும்போது நம்ம டேட்டா சேஃபாக இருக்கணும், நம்மளுடைய ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி டேட்டா, நம்மளுடைய அக்சஸ் இன்டர்நெட் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில செக்யூரிட்டி வயர்லெஸ் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ பாக்ஸில் இந்த மாதிரி 4G ரவுட்டர் இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டான டிசைன், ஒயிட் கலரில் பார்க்கவே நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ இதற்கடுத்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க பாக்ஸில். அதாவது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் 1 ஆம்ப்ஸ் ஒரு டிசி அடாப்டர். அதற்கடுத்து ஒரு லேண்ட் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஒரு யூசர் மேனுவல், அதாவது குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடு. ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு குயிக் இன்ஸ்டாலேஷன் கைடு. ஸோ இது எல்லாம் தான் இந்த பாக்ஸ் பேக்கிங்கில் வருது, கூடவே இந்த காட்டன் பாக்ஸும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ரவுட்டரை 4G ரவுட்டரை பற்றி பார்த்துருவோம். ஸோ பவர் இண்டிகேஷன், வைஃபை டேட்டா ரிசப்ஷன், சிக்னல் ஸ்ட்ரென்த்து, இது எல்லாத்துக்கும் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பவர் இண்டிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிள் கனெக்ட் ஆகிருக்காங்கிற இண்டிகேஷன். இது வந்து வைஃபைக்கான இண்டிகேஷன். இது வந்து நம்மளுடைய சிம் கார்டு இன்சர்ட் பண்ணோன்னா அது எந்த அளவுக்கு சிக்னல் இருக்குது ரிசப்ஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆனால் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இதில் சீரியல் நம்பர், மாடல் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சைடு தின்னாகவும் இந்த சைடு கொஞ்சம் திக்காகவும் இருக்க மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட் பவர் சப்ளை இன்புட் கொடுத்ததுக்காக ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கடுத்து நம்மளுடைய ரவுட்டரை ரீசெட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் WPS எனேபிள் பண்ணுறதுக்கு ஒரு WPS எனேபிளுக்கு இங்கே ஒரு பட்டன், ரீசெட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வழியாக ஒரு பின்னை வச்சு நம்ம ரவுட்டரை ஆன் பண்ணி அழுத்தி பிடிச்சோன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் மேலே பிடிக்கும்போது இது ரவுட்டர் ரீசெட் ஆயிரும். ஸோ செட்டிங்ஸ் ஃபுல்லாக ரீசெட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு லேன் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து WLAN-ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் லேனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டனா மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 போர்ட் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி, அது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி. ஸோ அதனுடைய வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஸோ அதற்கடுத்து சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி தள்ளி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு சிம் கார்டை நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் மினி சிம் கார்டு தான், பெரிய சிம் கார்டு, மைக்ரோவோ நேனோவோ கிடையாது. பெரிய சிம் கார்டு போடுறதுக்கான ஒரு சிம் ஸ்லாட்டு. ஸோ எந்த நெட்வொர்க் சிம் கார்டு வேணாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஃபிகரேஷன் தேவையில்லை, ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே. இங்கே சிம் கார்டை போட்டுட்டு ஆன் பண்ணி வைஃபை வழியாகவும் அதனோட வைஃபைக்கான பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் இதில் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். லேண்ட் கேபிள் வழியாக வயர் டவுன் டேட்டா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான பிராண்டட் ப்ராடக்ட்டு. ஸோ ஒரு குவாலிட்டி இல்லாத சைனீஸ் ப்ராடக்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது பதிலாக இந்த மாதிரி ஒரு பிராண்டட் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும், லைஃப்பும் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிராண்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் கேட்டலாகில் இதனுடைய ஃபோட்டோ, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓகேனா ஆர்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணி உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலிமாவோ ஸ்பீட் போஸ்ட் மூலிமாவோ எங்கே வேணாலும் நம்ம அனுப்பிச்சி கொடுப்போம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வித்தியாசமான ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.